ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு ஃபுடீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான குழம்பு ரெசிபி செய்ய போகிறோம். நான் இன்றைக்கி இதில் முருங்கைக்காய் போட்டிருக்கேன். இதில் நீங்கள் சாம்பாரில் போடுற எந்த காய் வேணாலுமே போட்டுக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதுமே கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா வெடித்து வரும்போது 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இதில் 2 தக்காளி நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிடலாம். தக்காளி கட் பண்ணி போடுறத விட பேஸ்ட்டாக ஊற்றும்போது அந்த கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். தக்காளியோட பச்சை வாசனை போய் இந்த கிரேவி நல்லா திக்காகணும், அது வரை இதை வேக விட்டுக்கலாம். இந்த குழம்புல பருப்பு எதுவுமே சேர்த்த போகிறது இல்லைங்க. இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். இப்போது தக்காளி நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க. மிளகாய் தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. சாம்பார் தூளுக்கு பதிலாக குழம்பு மிளகாய் தூளும் போட்டுக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். மல்லித்தூள் மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா வேக விட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு வேக விட்டுக்கலாம். இப்போது இதில் முருங்கைக்காய் போட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி முருங்கைக்காய் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த முருங்கைக்காய்க்கு பதிலாக சாம்பாரில் போடுற எந்த காய் வேணாலுமே போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் இப்போது பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். இது ஒரு 1/4 லிட்டர் அளவு வருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுக்கலாங்க. 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கலாம். இடையில அப்பப்போ எடுத்து கலந்து கொடுத்துக்கலாங்க. ஒரு மிக்சர் ஜாரில் 2 துண்டு அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம். இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ குழம்பு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா கொதிச்சிட்ருக்கு. காயும் ஓரளவுக்கு வெந்துடுச்சு. நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை ஊற்றிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றிக்கலாம். இதில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் பத்தலைன்னா போட்டுக்கோங்க. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் இன்னொரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. குழம்பு நல்லா கெட்டியாகிடுச்சு. முருங்கைக்காயும் நல்லா வெந்திருக்குங்க. இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இந்த குழம்பு ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இது சாதம், தோசையோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த குழம்பு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு குழம்பு ரெசிபி. இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட சஜஷன்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கொங்கு ஃபுடீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.